தம்பி வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு ஒரு பதிவு இது என்னன்னு சொன்னால், இப்போ ஸ்ரீலங்காவில் மழையும் காற்று மாட்டிக்கு சனம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் 2ஆம் மாதத்துக்குரிய கோழி திட்டத்துக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. இப்போ திருப்பவும் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கேட்கலைன்ற நாளைக்கு எனக்கு சொல்லக்கூடாது, அதுக்காக தான் கேட்குறேங்க. இப்போ நான் மழை பெய்கிற சனத்துக்காக ஒரு 10,000 ரூபா பெறுமதியான உணவு பொதியொன்று நான் தயாரித்து அங்கே மக்களுக்கு கொடுக்க போகிறேன். எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே தேடி எல்லாம் கொடுக்குறதுக்கு அங்கே ஆக்களையும் ஒழுங்குபடுத்தி போட்டு நிற்கிறேன். நான் இப்போ 10,000 ரூபா, ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபா பெறுமதியான அரிசி, சீனி, அந்த தேவையான முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை வேண்டி இது நான் இப்போ அங்கே ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறேன். சிலங்களும் நடந்துகிட்டு நான் என்னால் மட்டும் ஒரு 10 குடும்பத்துக்கு நான் 10,000 ரூபா பெறுமதியான பொதி கொடுக்குறேன். இப்போ இன்னொரு அண்ணையும் கதைச்சினான், அவரும் 2 குடும்பத்துக்கு தான் உதவி செய்கிறாராம். இப்போ நீங்கள் உங்களை கேட்கலன்ற நாளைக்கு ஒரு குறை வரக்கூடாதுக்காக கேட்குறேன். உங்கள்கிட்ட உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. ஒரு குடும்பமும் 2 குடும்பத்துக்கு 10,000 ரூபா படி நீங்கள் செய்யலமன்ற செய்யுங்க. இப்போ நான் செய்ய போகிற உதவியோடு நான் சேர்த்து எல்லா பொடிகள்கிட்டையும் கேட்குறேன். இந்த பொடிகள்கிட்டையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். காசை வேண்டி சேர்த்து ஒரேடியாக செய்தால் கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும். ஒரு 10 குடும்பத்தை விட நாங்கள் ஒரு 30-40 குடும்பத்துக்கு செய்கிற கேட்ட மாதிரி ஒழுங்குபடுத்தினா அது மிக நல்லா இருக்கும்ன்றது என்ற ஒரு சிந்தனை. அப்போ உங்களையும் கேட்குறேன், பொடிகளையும் கேட்டுருக்குறேன். இப்போ கணவர் எனக்கு மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கணும், ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறேன். ஃபோன் நம்பரில் 2-3 பேர் இப்போ தொடர்பு எடுத்திருக்கணும், என்னோட கதைச்சும் இருக்கணும். அவர்கள் எல்லாம் அதை தாங்களும் செய்யணும்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் உங்களால் ஏதாவது செய்கிறதுக்கு இருந்தால் நானும் ஒரு 2 குடும்பத்துக்கு செய்கிறேன். 2 குடும்பத்துக்கு செய்வீங்க. சரி, ஓகே. நான் இதில் இந்த செய்தியை பார்க்குறாங்களுக்கு கீழே ஃபோன் நம்பர் போடுவேன், தொடர்பு தான். சரி, ஓகே.